வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கமலா சினிமாஸ். ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல். சென்னை இட்ஸ் மாப்பிள்ளைக்கு எஸ்கே நட்ச பராசக்தி படத்துக்கு ரிவ்யூ எடுப்போம் வாங்க. இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப இமோஷனல் லாங்குவேஜ் நம்ம அதுவும் தமிழ் மொழி பற்றி. ஸோ ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட். ஓகே ஓகே. எஸ்கேவோடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஹி டஸ் ஆல்வேஸ் எப்போவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவாங்க. சூப்பர் மேம். அப்புறம் நம்ம ரவி மோகன் சார், அவர் வில்லன் அவர் சொல்லவே தேவையில்லை. குட் ஆக்டர். யா, ரெண்டு பேரும் ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக. ரெண்டு பேர் ஆக்டிங். மியூசிக் எப்படி? ஜிவியோட 100 வந்திருக்கு. நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப. ரவி மோகன் சார் அவர் அகைன்ஸ்ட் இந்த ரோல் நடிச்சிருக்காரு, வில்லனிசம் ரோல். அவருக்கு சொல்லவே வேணாம், சொல்லவே தேவையில்லைங்களா? தென் அப்புறம் மியூசிக் மேம். மியூசிக் ஓகே. மியூசிக் ஓரளவுக்கு அதுக்கு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி மேம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? படத்துக்கு தேவை வந்து அது கரெக்டாக எடுத்துருக்காங்க. கரெக்டாக எடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்கிரிப்ட் என்னைக்கு மிஸ் ஆனது இல்லை. சுதா மேமோட இது அது கரெக்டாக இருக்கு. என்ஜாய். படத்துக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா இருந்ததுங்களா? அப்புறம் நம்ம ரவி மோகன் சார் ஆக்டிங் அது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. வில்லனா நல்லா பண்ணிருக்காரு. வில்லனா நல்லா பண்ணியிருக்காரா? சரி ப்ரோ, இப்போ வர நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு ரவி மோகன் சார் கரெக்டாக இருப்பாருங்களா வில்லன்னு? நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை? இதுக்கப்புறம் வில்லன் கரெக்டாக இருக்குமா அவருடைய பொருத்தம்? இல்லை, அவர் வந்து அந்த ரோம் காமே போகலான்னு நினைக்கிறேன். அந்த ரொமான்டிக்கா. ஓகே ஓகே. தென் ஜிவியோட மியூசிக் எப்படி இருந்தது? இந்த படத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து எத்தனை வாட்டி பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். படம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்களா? நீ யார் ஃபேனு? விஜய் ஃபேனா? தளபதி ஃபேன் இவர். வெற்றி நிச்சயம். நல்லா இருந்ததா? எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஓகே. தாறுமாறா? சரி, இப்போ படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் வந்து இதுதான் மொழிப்படி தான். மொழிப்படி. மொழிப்படி தான். யூஸ்வலாக எஸ்கேவோட டிஃப்ரெண்ட் தான். இந்த ஸ்கிரிப்டுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? புது ஸ்கிரிப்டா பார்க்குறீங்களா? புது ஸ்டைல் தான். நிறையா இந்த கேமியோஸ் கொடுத்து நல்லா இருந்தது. நிறைய கேமியோஸ் கொடுத்தாங்க. கேமியோ இருக்கா ப்ரோ இதுல? நிறையா இருக்கு. நிறைய ஏதாச்சும் ஒரு இன்ட்டு கொடுங்க. யார் இருப்பாங்க? படம் வச்சு பார்க்கலாம். ஓகே, படம் வச்சு பார்க்கலாம். கடைசியா ஜிவியோட இந்த மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் கொஞ்சம் ராணமா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்தது. இந்த மூவி வந்து எத்தனை தடவை பார்க்கலான்ற மாதிரி சொல்லுங்க. ஃபேமிலியோட வரலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுங்களா ப்ரோ இது? அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒன் டைம் ஓகே, பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த படம் எப்படி ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ஸ்கிரிப்டுக்கு அவங்க தமிழுக்காக அந்த பேசினது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. தென் அப்புறம் லவ் சீன் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. லவ் சீனா? ஸ்ரீலீலாவோட ரொமான்டிக் எப்படி இருந்துச்சு? நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா? எஸ்கேக்கும் அவங்க ஆச்சு. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து தான் ஓகே. ஆனால் லவ் சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அதிகங்களா? ஆமாம், அது ஒன்று. தென் ரவி மோகன் அவர் ஆக்டிங். ரவி மோகன் அவர் சூப்பராக இருந்துச்சு. வில்லனா அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சூப்பராக பண்ணியிருந்தாருங்களா? ஆமாம், இன்ட்ரோலாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இது வந்து என்ன மாதிரி ஒரு படம் ப்ரோ? இந்த மாதிரினா கண்டிப்பாக ரியல் லைஃப் ஸ்டோரின்னு தான் சொல்லியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் இது இருக்குது, அவங்களே ஆட் பண்ணது. ஓகே. ஜிவியோட மியூசிக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? மியூசிக் எனக்கு வந்து சூரரை போட்டுற மாதிரி இல்லைங்களா? ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு சொல்றீங்களா? அடியாளி அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அது தவிர மீதி சில லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மியூசிக் எனக்கு அவ்வளோ செட் ஆன மாதிரி இல்லை. என் வைப்புக்கு செட் ஆன மாதிரி இல்லை. படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த காலத்து ரியல் ஸ்டோரி மாதிரி தெரியுது. அந்த டைம் லைன் போன மாதிரி இருந்துச்சுங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த காலத்து ட்ரெயின், காரு எல்லாம். இப்போ நம்ம ரவி மோகன் சார் அவர் வில்லனா நடிக்கிறார். அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிபிஐ கேரக்டர் அவர் போலீஸ் சொல்ல அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஓகே ஓகே. மியூசிக் அப்புறம் ஜிவியோட 100வது படத்தோட மியூசிக் ஜிவி நல்லா இருந்ததுங்களா? எப்படி ப்ரோ இருந்தது இந்த படம் எஸ்கே? அது படம் வந்து ஒரு நல்லா இருக்குது இல்லைன்னா சொல்ல. ஜெயம் ரவிக்காண்டி சூப்பர். ஜெயம் ரவி கோசம் பார்க்கலான்றீங்களா? ஓகே. இருந்தது படம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்ததுங்களா? ஆமாம். எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி இருந்தது? இது எஸ்கேவோட ஆக்டிங்ன்ட்டு இல்லை, எல்லார் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எஸ்கே இந்த படத்தில் ஒரு 35% தான் வர்றாங்க. இதில் நிறைய கேரக்டர் இருக்குது. அதர்வா கேரக்டர் இருக்குது, ஸ்ரீலீலா கேரக்டர் இருக்குது, இன்னும் அந்த ஜெயம் ரவி கேரக்டர் இருக்குது, நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 35% தான் வர்றாரு. அதனால் இவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இந்த படத்தை ஹீரோ அந்த பொண்ணு தான், சுதா கொங்காரா. ஓ சூப்பர் சூப்பர்.
மியூசிக் எப்படி ஃபீல் ரொம்ப பண்ணீங்க? நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபீலிங்களா? கிளாஸ் ஆச்சு. 4 சாங்ஸு ரீ ரெக்கார்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த சாங்ஸும் டான்ஸும் தேவையில்லை, படத்துல கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். பட் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி நீங்கள் ஒரு ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டை எடுக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், அதனால தான் எடுத்திருக்காங்க. 4 சாங் நினைக்கிறேன். ரொம்ப கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் பெஸ்ட்டு. அனிருத்துக்கெல்லாம் கொடுத்துருந்தா அது கப்படிச்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது சுதா மேம் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டுக்கு அடுத்து இந்த படம் பராசக்தி எடுத்திருக்காங்க. ஸோ சினிமாவில் இப்போ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, அது நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு 500 படம் பார்த்துருப்பேன். இப்போ நான் சுதா கொங்காரை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். அது ஃபஸ்ட்டு இறுதி சுற்றுன்னு ஒரு படம் பண்ணார். இறுதி சுற்றுல ஒரு பாக்ஸிங் சப்ஜெக்ட் பண்ணார், ஒரு லேடியை வச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு லேடி ஒரு பாக்ஸிங் சப்ஜெக்டை இவ்வளோ அழகாக, ஈவன் சினிமேட்டிக்கலி வெரி குட் கிராஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்க முடியுமா அந்த மாதிரி இன்னும் ரொம்ப பிரமிப்பாக எடுத்திருந்தாரு. சூர்யா சொன்னது இன்னொரு படம் சொன்னீங்க இல்லையா, அது கூட ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. இப்போ அவங்க நினச்சா அவருக்கு 500 கோடி கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காரு. 2 படம் ஜெயிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சும்மா டிஷமு கார் சேசிங்கு 10 ஃபைட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் நடந்த 1960 நடந்த ஒரு கதையை வச்சு டெவலப் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்டுட்டோம் இந்த பராசக்தி மூவிக்கு. எல்லாம் படம் பிளாஸ்ட்டு மாஸு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், லவ் யூ.